நாளைக்கு வந்து தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகுது. நான் இப்போ இங்கே உட்லண்ட்ஸ் தேட்டர்கிட்ட இருக்கேன். படத்து மேலே நல்ல பயங்கரமான எதிர்பார்ப்பு. நம்ம கமலஹாசனும் சரி, சிம்புவும் சரி, அதுக்குள்ளே இது ஒரு இந்த முடி பிரச்சனை ஒரு சர்ச்சையாகி அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனால் கமல் சார் என்ன பண்ணுறாரு, நான் மன்னிப்பே கேட்க முடியாது, படம் ரிலீஸ் ஆகணும் பரவாயில்ல அப்படின்ட்டார். பெங்களூரில், கனடாவில் அந்த படத்தை பற்றி என்ன படம், இந்த படம் எப்போ இந்த படத்தை அறிவித்தாங்களோ அப்போவே நமக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கமல் ப்ளஸ் சிம்பு, இது வேறு லெவல் காம்போவாக இருக்கும் இந்த படம். ஜஸ்ட்டு நாளைக்கு இந்த டைம்லாம் படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சிடும். எனக்கே வந்து இங்கே பெங்களூர்லேருந்து நம்ம ஃபிக்ஸு ஒரு 10 டிக்கெட்டை வாங்கி கொடுங்கப்பா, நாங்கள் பெங்களூரில் படம் ரிலீஸ் ஆகாது போல இருக்குது, நாங்கள் இங்கே சென்னையில் தான் வந்து படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நம்மளும் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு 2 டிக்கெட்டு தானே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் டிக்கெட்டு இன்றைக்கி அவைலபிள் காலைல 9 o'clock ஷோ வந்து இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க, ஃபுல்லுன்ற மாதிரி. சரி அதனால் பார்ப்போம், நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. படம் வந்து மணிரத்னம் ஏற்கனவே வந்து செக்கச்சி வந்தவனும் அந்த படத்தில் அவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க. அரவிந்த் சாமி நடிச்சிருப்பார், அப்புறம் விஜய் சேதுபதி, அருண்குமார், எல்லாத்தோட அந்த சிம்புக்குன்னு வந்து ஒரு தனி இது மாசாக எடுத்துன்னு போயிருப்போம் அப்படி மணிரத்னம். அதே மாதிரி தான் எந்த படத்துலையும் மாசு இருக்குது, சரியான மாசு இருக்குது படத்தில். சிம்பு தான், சிம்பு ஒரு ஆள் போதும். யாரே சிம்புக்கு சின்ன வயசுலேருந்து நிறையா ஃபேன் எல்லாம் வந்து இந்த அவருக்கு இந்த அவங்க ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ் என்னென்னா விட்டு கொடுக்க மாட்டுறாங்க சிம்புவை. ஏன்னா அவர் எவ்வளோ படம் வரல, இது வரல, ஒரு படத்துக்கும் அவருக்கு பிரச்சனை தான். இன்னும் அவங்க கூட இருக்கிற ரசிகர்கள் வந்து அப்படியே கன்று மாதிரி நின்ட்டாங்க. அதனால் ஆனால் இனிமேல் வர்றதெல்லாம் அவர் வேறு மாதிரி வருவார்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஆக்டிங்கு, டான்ஸிங்கு, மாஸாக இருப்பார். சிம்புக்கு வந்து ஒரு மாஸ் ஹீரோ, அதுக்கேற்ற மாதிரி அவரும் மாஸாக இருப்பார். அப்படி இது வேறு லெவல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆக்சுவலாக இந்த டைம் படம் என்ன ரிசல்ட்டு அப்படின்னு வந்துடும், படம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு. நான் நாளைக்கு 9 o'clock ஷோ தான் போகிறேன். எப்படி இருக்குது நாளைக்கு அதை பார்த்துட்டு நம்ம இது எப்படின்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.